குட் மார்னிங் ஸ்டூடெண்ட். நம்ம இன்றைக்கி ஐசோமெட்ரிக் டிராயிங்கில் ஒரு பிக் கொஸ்டின் பார்க்க போகிறோம். வாங்க சம்முக்கு போவோம். சம்மை பார்த்தீங்கன்னா ஆங்கிலத்தில் ட்ரா த ஐசோமெட்ரிக் வியூ ஆஃப் த ஆப்ஜெக்ட் ஷோன் இன் த ஃபிகர். படத்தில் கொடுக்கப்பட்டுள்ள பொருளின் மும்முக சமவீழல் தோற்றத்தினை வரைக. அதனுடைய தமிழாக்கம் மும்முக சமவீழல். ஐசோமெட்ரிக் வியூனுடைய ஐசோமெட்ரிக் அப்படின்னோன்னா அதனுடைய தமிழாக்கம் மும்முக சமவீழல்ங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. வியூ அப்படின்னோன்னா தோற்றம். அப்போ ஐசோமெட்ரிக் வியூ அப்படிங்கிறதனுடைய தமிழாக்கம் மும்முக சமவீழல் தோற்றம் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. சம்மை பற்றி நான் சொல்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் பேசிக்ஸை நல்லா பார்த்துக்கணும். பேசிக்ஸை நம்ம ஆல்ரெடி போன லெக்சரில் பார்த்தோம். அதை நல்லா ரிமைண்ட் பண்ணிக்கோங்க. அந்த பேசிக்ஸை வச்சு தான் இந்த சம்மை நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஒர்க் பண்ண போகிறோம். அப்போ பார்க்குறப்ப முதல்ல என்ன அப்படின்னோன்னா அவன் கொடுத்துருக்குற கொஸ்டினை நல்லா பார்க்கணும். கொஸ்டினை நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். அப்போ நான் கொஸ்டின் என்ன சார் அப்படின்னோன்னா இங்கே கொடுத்தாச்சு. ஆர்த்தோகிராஃபி டிராயிங்கினுடைய வியூஸு தான் இங்கே கொஸ்டினாக வரும். அப்போ இது ஃப்ரண்ட் வியூ, இது டாப் வியூ, இது சைடு வியூ. இதில் அவன் பாருங்கள் கொடுக்கல பாருங்களேன். ஃப்ரண்ட் வியூ, டாப் வியூ, சைடு வியூங்கிறத அவங்க சொல்லவே இல்லை. நம்ம பார்த்ததுமே கண்டுபிடிச்சிடலாம். எப்போயுமே ஒரு வியூக்கு கீழே நேர் கீழே இது வியூவு, அதுக்கு நேர் கீழே இப்படி வந்துச்சுன்னா இது ஃப்ரண்ட் வியூ, இது டாப் வியூ. நம்மளுக்கு தெரியும் எப்போயுமே ஃப்ரண்ட் வியூ மேலே வரும், டாப் வியூ கீழே வரும். இது சைடு வியூ. சைடு வியூ எந்த சைடு? ஃப்ரண்ட் வியூனுடைய எந்த சைடு இருக்குது? லெஃப்ட் சைடு இருக்குது. அப்போ ஃப்ரண்ட் வியூனுடைய லெஃப்ட் சைடில் சைடு வியூ இருந்துச்சுன்னா இது என்ன வியூ அப்படின்னோன்னா ரைட் ஹேண்ட் சைடு வியூ, வலப்பக்க தோற்றம். வலப்பக்க தோற்றம்னா வலது பக்கம் நின்று பார்க்குறோம், ஆனால் வரைகிறது எங்கே வரைஞ்சிருக்கோம்? ஃப்ரண்ட் வியூனுடைய லெஃப்ட் சைடில் வரையணும். ரைட்டுங்களா? அப்போ இது ரைட் சைடு வியூ, ஆனால் வரைகிறப்ப என்ன பண்ணியிருக்கோம்? ஃப்ரண்ட் வியூனுடைய லெஃப்ட் சைடில் வரணும். சப்போஸ் லெஃப்ட் சைடு வியூ, அதாவது லெஃப்ட் ஹேண்ட் சைடில் நின்று பார்க்குறோம், ஆனால் வரைகிறது எங்கே வரையணும்? ஃப்ரண்ட் வியூனுடைய ரைட் சைடில் வரையணும். அதனால் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆனால் இந்த சம்மில் நம்மளுக்கு கொடுத்துருக்கிறது ரைட் சைடு வியூ, அதனால் ஃப்ரண்ட் வியூனுடைய லெஃப்ட் சைடில் வந்திருக்குங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. நான் அப்போ சொல்கிறப்ப ஃபஸ்ட்டு ப்ரொசீஜர் என்ன பார்த்தோம் அப்படின்னோன்னா முதல்ல கொடுத்துருக்குற சம்மை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அந்த ஷேப்பை வச்சு அது என்ன வடிவத்தில் இருக்குங்கிறத ரஃப்பாக வரையணும் அப்படிங்கிறத நான் சொல்லியிருந்தேன். ரைட்டுங்களா? அதை தான் நான் இங்கே ரஃப்பாக வரைஞ்சிருக்கிறேன். நீங்கள் இதை பார்த்ததுமே ஞாபகம் சொன்னீங்க. இதை பாருங்கள். இதை பார்க்குறப்ப ஃப்ரண்ட்டில் பாருங்கள் ஒரு ரெக்டாங்குலர் சாலில் அதனோட சென்டரில் ஒரு சின்ன ஹோல். இதனுடைய டாப்பை பார்க்குறப்ப அதுவும் ரெக்டாங்குலாக இருக்குது, சைடு பார்க்குறப்ப அதுவும் ரெக்டாங்குலாக இருக்குது. அப்போ ஒரு ரெக்டாங்குலர் சாலியில் என்ன சென்டராக ஒரு ரெக்டாங்குலராக ஹோல் இருக்குது. இதுதான் இதை பார்த்ததுமே ஞாபகம் வச்சுக்கணும். இதை இந்த வியூவை பார்த்ததுமே நம்மளுக்கு அது மைண்டில் வந்துடணும். அப்போ ஆர்த்தோகிராஃபி கான்செப்டில் நம்ம வெல் ஃபெமிலியராக இருக்கணும். ரைட்டுங்களா? இதை பார்த்ததும் நான் கற்பனை பண்ணிக்கிறேன், அதனுடைய வடிவம் இப்படி தான் இருக்குங்கிறத நான் முடிவு பண்ணிக்கிறேன். அப்போ பாருங்கள், அப்போ ஃப்ரண்ட்டில் நம்மளுக்கு தேவையான இந்த ரெக்டாங்கிள் சென்டர் ஹோல். ரைட்டுங்களா? டாப்பில் பாருங்கள் இந்த இது இருக்குங்களா, இதை கொண்டு வந்து அப்படியே இங்கே டாப்பில் பேஸ்ட் பண்ணுறேன். இங்கே பாருங்கள், இந்த டாப்பை என்ன பண்ணுறேன், இந்த டாப்பை அப்படியே கொண்டு வந்து இது மேலே அப்படியே பேஸ்ட் பண்ணிட்டேன். ஃப்ரண்ட் வியூனுடைய டாப்பில். இது பாருங்கள், நீங்கள் எப்பயுமே டாப்பை பேஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி சைடை பேஸ்ட் பண்ணணும். இது லெஃப்ட் ஹேண்ட் சைடு வியூ, ஆனால் ரைட் சைடில் நின்று பார்த்துருக்கோம். அப்போ இந்த லெஃப்ட் சைடு வியூ எங்கே போகணுன்னா ரைட் சைடு போகணும், ஃப்ரண்ட் வியூனோட ரைட் சைடு போகணும். அதனால் டாப்புக்கு முன்னாடி என்ன பண்ணுங்கன்னா சைடு வியூ முதல்ல பேஸ்ட் பண்ணியிருக்கேன். அப்போ இது லெஃப்ட் சைடில் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னோன்னா ஃப்ரண்ட் வியூனோட லெஃப்ட் சைடில் வரைஞ்சிருக்கோம், ஆனால் நின்று பார்த்தது ரைட் சைடு. அப்போ இந்த லெஃப்ட்டில் வந்தால் ரைட்டில் போகணும், சைடு வியூ லெஃப்ட்டில் வந்தால் ஃப்ரண்ட் வியூனுடைய அதாவது ஐசோவில் ரைட்டில் போகணும். சப்போஸ் சைடு வியூ ரைட்டில் இருந்துச்சுன்னா லெஃப்ட்டில் வரணுங்கிறத ஞாபகம் வச்சுங்க சிம்பிளாக. ரைட்டுங்களா? இப்போ சைடு வியூ எங்கே இருக்குது? லெஃப்ட்டில் இருக்குது. அப்போ இந்த சைடு ரைட்டுக்கு போகணும். இங்கே பாருங்கள், ரைட்டில் பேஸ்ட் பண்ணிட்டேன். ரைட்டுங்களா? அதே மாதிரி டாப்பை என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னோன்னா கொண்டு வந்து டாப்பில் பேஸ்ட் பண்ணிட்டேன். பேஸ்ட் பண்ணோன்னா இப்போ நம்மளுக்கு இது என்ன அப்படின்னோன்னா ஒரு சாலிடாக பேஸ்ட் பண்ணிட்டேன் அப்படின்னோன்னா இப்போ நம்மளுக்கு தேவையான
டிராயிங்கை நான் ரஃபாக என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னோன்னா வரைஞ்சாச்சு. இப்படி தான் என்ன பண்ணணும் அப்படின்னோன்னா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னோன்னா கொடுத்துருக்கிற கொஸ்டினை வச்சு அதனுடைய ஃப்ரண்ட் வியூனுடைய டாப்பு, ஃப்ரண்ட் வியூனுடைய சைடு இதில் வச்சு அதனோட ஷேப்பை கொண்டு வரணும். அதுக்கு முன்னாடி அதனுடைய வடிவம் எப்படி இருக்குங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் தான் நீங்கள் சம்மை. சரி, இப்போ நான் இதை வரைஞ்சிட்டேன். இதனுடைய அளவுகள் வேணும். நீள அகலம் உயரம் 3 வேணும். அப்போ என்ன சார் அப்படின்னோன்னா இதனுடைய நீளம் அப்படிங்கிறது இது, அதனோட அகலம் அப்படிங்கிறது இது, அதனுடைய உயரங்கிறது இது. இப்போ இதனோட நீளம் 125ங்கிறது எதில் இருக்கும்? ஒன்று ஃப்ரண்ட் வியூவில் இருக்கும், இல்லைன்னா டாப் வியூவில் இருக்கும். இதாக இருக்குது பாருங்கள், ஃப்ரண்ட் வியூவில் 125. அப்போ அதனோட நீளத்தை கொண்டு வந்து இங்கே எழுதிட்டேன். அடுத்து இருக்கிறது அகலம் எவ்வளவு? 45. 45 வந்து அகலம் எங்கே இருக்கும் அப்படின்னோன்னா ஒன்று டாப் வியூவில் இருக்கும், இல்லைன்னா சைடு வியூவில் இருக்கும். இங்கே பாருங்கள், இந்த சம்மில் பொறுத்த வரைக்கும் டாப் வியூவில் என்னென்ன இருக்குது? அகலம் 45. நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொன்னது தான், ஃப்ரண்ட் வியூவில் இருக்கக்கூடியது நீளமும் இது உயரமும், டாப் வியூவில் இருக்கக்கூடியது இது நீளமும் இது அகலமும், சைடு வியூவில் இருக்கக்கூடியது இது அகலமும் இது உயரமும். இதை எப்பயும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இது எப்பயும் உங்களுக்கு மறக்கக்கூடாது. அப்போ நீளம் 125 எடுத்துட்டேன் ஃப்ரண்ட் வியூலேருந்து, அகலம் 45 என்ன பண்ணிட்டேன் அப்படின்னோன்னா டாப் வியூலேருந்து எடுத்து அதை நோட் பண்ணிட்டேன். அடுத்த உயரம் வேணும். உயரம் வேணுங்கிறப்ப நான் என்ன பண்ணணும்? ஒன்று ஃப்ரண்ட் வியூவில் எடுக்கணும், இல்லைன்னா சைடு வியூவில் எடுக்கணும். இங்கே பாருங்கள், ஃப்ரண்ட் வியூவில் பாருங்கள் உயரத்தை இல்லை, ஃப்ரண்ட் வியூவில் இல்லை, அதனால் சைடு வியூவில் பார்க்குறேன். இங்கே இருக்குது பாருங்கள், 85ன்னு இருக்குது. அப்போ 85 இங்கே மார்க் பண்ணிக்கிறேன். இப்படி தான் சார் நம்ம வந்து நீள அகலம் உயரத்தை கொஸ்டின்லேருந்து எடுக்கணும். இந்த கான்செப்டை நல்லா ஞாபகம் வச்சுங்க. தென் அப்புறம் இன்டர்னலாக இருக்கக்கூடிய டைமென்ஷன் பாருங்கள். இதில் என்ன? இந்த கோட்டுக்கும் இந்த உள்ளுக்குள்ளே உள்ள ரெக்டாங்கிள் செவ்வகத்துக்கு இடையே உள்ள தொலைவு என்னென்னு கொடுத்துருக்கான்? 30. அதை இங்கே நோட் பண்ணியிருக்கேன் பாருங்கள். இதுக்கும் இடைப்பட்ட தொலைவு 30. அடுத்தது இங்கே வாங்க, இந்த இன்னர் ரெக்டாங்கிளுக்கும் இதுக்கும் இடைப்பட்ட தொலைவு எவ்வளோன்னு கொடுத்துருக்கான்? 20ன்னு கொடுத்துருக்கான். அப்போ இங்கே பாருங்கள், இதுக்கும் இடைப்பட்ட தொலைவு 20ங்கிறத நோட் பண்ணிட்டேன். அப்போ எல்லா டைமென்ஷனும் நோட் பண்ணியாச்சு, அதனோட டிராயிங்கையும் ரஃபாக வரைஞ்சாச்சு. தென் அடுத்தது ஒன்று இருக்குது. என்ன சார் அப்படின்னா இதனுடைய இன்டீரியராக, ஏன்னா இது ஒரு ஹோல், இந்த ரெக்டாங்குலர் சாலிட் வந்து ஒரு ஹோலாக இருக்குது நம்மளுக்கு இங்கே. அப்போ இதை நான் பார்க்குறப்ப உள்ளுக்குள்ளே ஏதாவது சர்ஃபேஸ் தெரியுமா அப்படின்னு பார்க்கணும். அதுதான் நான் இங்கே வந்து உங்களுக்கு எப்பயுமே உள்ளுக்குள்ளே ஏதாவது சர்ஃபேஸ் தெரியுதாங்கிறத பார்க்கணுன்னா என்ன பண்ணணும்னா நீங்கள் எப்பயுமே இந்த சைடு வியூனுடைய கார்னர், அதாவது சைடு வியூ இந்த ஃப்ரண்ட் வியூ ஜங்ஷன் ரெண்டும் இணையிற இடத்துல நீங்கள் நின்று இந்த ஆப்ஜெக்டை பார்க்குறாப்புல இமேஜின் பண்ணணும். பார்க்குறப்ப இது ஹோலு தானுங்களே. ஹோலில் என்ன அப்படின்னோன்னா அது தரோ ஹோல், அதாவது இந்த ஹோல் வந்து ஃபுல்லாக இருந்தால் அதை தரோ ஹோலுங்குவான், பார்சலாக இருந்தால் ஒரு பார்ட்டு தான் வரணும். புரியுதுங்களா? அப்போ தரோ ஹோலுங்கிறதுனால இந்த ஒரு லைனை நான் இப்படி வந்து இந்த ஒரு லைனை இப்படி நான் உள்ளுக்குள்ளே இந்த லைன் எதுக்கு பேரலாக இருக்கணும் அப்படின்னோன்னா இந்த லைனுக்கு பேரலாக இருக்கணும். நான் எப்போயுமே வரைகிற ஒவ்வொன்றும் ஐசோமெட்ரிக் ஆக்சஸ்க்கு பேரலாக இருக்கும்னு சொல்லியிருக்கேன். இங்கே பாருங்கள், கவனிங்க. இப்போ இந்த லைனை வரைஞ்சாதான் உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய இந்த லைனை நான் கம்ப்ளீட் பண்ணாதான் இந்த ஹோல் வந்து கரெக்டாக அந்த கடைசி வரைக்கும் பாஸாக இருக்கிறது அப்படிங்கிறது எனக்கு தெரியும். அப்போ அந்த லைன் வந்து எதுக்கு பேரலாக இருக்கணும் அப்படின்னோன்னா இந்த ஆக்சஸ்க்கு, இந்த 45 அகலம் இருக்கு பாருங்களேன், அதுக்கு பேரலாக இருக்கணுங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. ரைட்டுங்களா? இங்கே ஒவ்வொன்றுமே பேரலல், நல்லா ஞாபகம் வைங்க. நீளம் 125 அப்படின்னோன்னா இதுக்கு இது பேரலல், இதுக்கு இது பேரலல். அதேமாதிரி அகலம் 45 அப்படின்னோன்னா இதுக்கு இது பேரலல், இதுக்கு இது பேரலல். அதேமாதிரி உயரம் வந்து 85 அப்படின்னோன்னா ஒவ்வொரு உயரமே இதுவும் 85, இது 85, இது 85. ஒன்றுக்கொன்று பேரலாக இருக்கணும். அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். பேரலல் இல்லைன்னா உங்களுக்கு வடிவம் ஒரு சரியான வடிவமாக இருக்காது. நல்லா ஞாபகம். இப்போ இந்த இன்டர்னல் டீட்டெயில்ஸ், அதாவது இங்கே நின்று பார்க்குறப்ப இந்த காடி, அதாவது அந்த ரெக்டாங்குலர் ஹோலினுடைய உள்புற சர்ஃபேஸும் தெரியும். அது தெரியுதாங்கிறத பார்த்து அதுக்கும் லைன் கொடுக்குறது தான் இன்டர்னல் ஃபீச்சர்னு சொல்லுவோம் நம்ம. இந்த லைன் வந்து, அதாவது இந்த ஹோல் வந்து ஒரு முழு ஹோல், அதாவது தரோ ஹோல். இந்த ஹோல் வந்து ஃபுல்லாக பாஸ் ஆகிருக்கு. அதனால் நான் என்ன பண்ணுறேன், இதை ஃபுல்லாக அப்படியே ஒரு லைனை
இந்த லைனுக்கு பேரலாக வரைஞ்சி இதோட வந்து முட்டிட்டேன்னா அதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா ஃபுல் தரவாக இருக்கணும். சப்போஸ் இந்த ஹோல் வந்து ஒரு 10ஓட இருக்குது, அதாவது ஒரு 10 mmோட முடிஞ்சிருது அப்படின்னோன்னா என்ன சார் அப்படின்னோன்னா நீங்கள் ஃபர்தராக ப்ரொசீஜர் பண்ணணும். என்ன அப்படின்னோன்னா இங்கேருந்து ஒரு 10 mm மார்க் பண்ணணும். மார்க் பண்ணிவிட்டு இந்த மார்க் பண்ணதுக்கு பேரலாக இந்த லைனை என்ன பண்ணணும்னா இங்கே வரையணும். அது இன்னொரு ஸ்டெப்பு கொஞ்சம் அடிஷ்னலாக போகும். அந்த ஹோல் வந்து முன்கூட்டியே தரோ ஹோல், அதான் முழு ஹோலாக இல்லாமல் ஒரு 10 mmத்துக்குள்ளேயே முடிஞ்சிச்சுன்னா அப்படி வரும். அதை பிளைண்ட் ஹோல் அப்படின்னு சொல்லுவோம். ரைட்டுங்களா? ஓகே. இப்போ அந்த இன்டர்னல் ஃபீச்சரை நான் உங்களுக்கு நல்லா சொல்கிறேன் பாருங்கள். இப்போ இதை ஒரு சாலிடு, இது ஒரு ஆப்ஜெக்டை நான் உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள். ஓகே, இப்படி இருக்கிறாப்புல இமேஜின் பண்ணுங்கள். நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா இங்கே நின்று பார்க்குறாப்புல, அதாவது இந்த ஆப்ஜெக்டை இப்படி நின்று பார்க்குறாப்புல பாருங்கள். இப்போ நீங்கள் இங்கே பார்க்குறப்ப இங்கே பாருங்கள், இந்த சர்ஃபேஸ் உள்ளுக்குள்ளே தெரியுது பாருங்கள். இப்போ நீங்கள் இதை பார்க்குறீங்க, நல்லா ஞாபகம் வைங்க. ஆனால் பார்க்குறப்ப உங்களுக்கு சைடு சர்ஃபேஸ் அப்படின்னோன்னா என்ன அப்படின்னோன்னா இதுதான் தெரியணும். ஆனால் ஒரு 3Dயாக வர்றப்ப நம்ம என்ன அப்படின்னோன்னா இன்டர்னல் ஃபீச்சர் அப்படிங்கிறப்ப இதை பார்க்குறப்ப நம்ம இதை கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஆனால் உள்ளுக்குள்ளே இந்த டேப்பானது உள்ளுக்குள்ளே எப்படி இருக்குன்னா ஒரு ஹாலோவாக இருக்குது. ரைட்டுங்களா? உள்ளே எதுவுமே இல்லை, தரோ ஹோல். ரைட்டுங்களா? இந்த ஹோல் வந்து டீப்பாக இருக்குது. அப்போ சைடில் நின்று பார்க்குறப்ப நீங்கள் பாருங்கள், இன்டர்னல் ஃபீச்சர்னு இதை சொல்கிறோம் அப்படின்னா இதை சொல்கிறேன். இதுவும் உங்களுக்கு தெரியுதா? நீங்கள் இங்கே நின்று பார்க்குறீங்க, இந்த இடத்துல நின்று பார்க்குறாப்புல இமேஜின் பண்ணிக்கோங்க. ஓகே, இங்கே நின்று பார்க்குறாப்புல இமேஜின் பண்ணிக்கோங்க. நின்று பார்க்குறப்ப அப்போ உங்களுக்கு இந்த சர்ஃபேஸும் தெரியுதுங்களா? அதை தான் இன்டர்னல் சர்ஃபேஸ்ன்னு சொல்கிறேன். ரைட்டுங்களா? என்ன சொல்ல, அதாவது இது போக ரைட்டுங்களா, உங்களுக்கு இதுவும் தெரியுதா? இதுவும் தெரியுதுல்ல, அதை தான் நான் என்னன்னு சொல்கிறேன் அப்படின்னா இன்டர்னல் ஃபீச்சர் அப்படின்னு சொல்கிறேன். அதையும் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணாதான் உங்களுக்கு தேவையான அந்த 3D ஆப்ஜெக்டானது ஒரு முழு வடிவத்தில் இருக்கும். இதை எல்லாத்தையுமே நீங்கள் ரஃப் டிராயிங்கில் என்ன பண்ணிடணும் அப்படின்னா சொல்லிடணும். அதே மாதிரி டைமென்ஷன் எல்லாத்தையும் சொல்லி இதில் முடிச்சுட்டு தான் தென் நீங்கள் அப்புறமேல ஒரிஜினல் சம்மை ஸ்டார்ட் பண்ணணும். இது எல்லாமே எவ்வளோ நேரத்தில் சார் முடியணும் அப்படின்னா ஒரு 5 minutes to 10 minutes. 10 minutesலாம் ரொம்ப அதிகம். ரைட்டுங்களா? என்ன சொல்கிறேன்னு 5 minutesல முடிச்சிங்கன்னா வெல் அண்ட் குட். 5 minutesல முடிச்சுட்டு ரிமைனிங் 25 minutesல நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா செம்ம கம்ப்ளீட் பண்ணணும். கொஞ்சம் காம்ப்ளெக்ஸாக இருந்துச்சுன்னா மேக்ஸிமம் ஒரு 10 minutes. 10 minutesங்கிறது கொஞ்சம் அதிகமான டைம் தான். அதுக்குள்ளே ரஃப் டிராயிங்கை முடிச்சுட்டு மீதி இருக்கிற 20 minutesல நீங்கள் செம்ம முடிச்சாகணும். நான் எப்பயுமே சொல்லியிருக்கேன், ஒரு பிக் கொஸ்டின்னா 1/2 hourன்னு அலாட் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன். அதுக்குள்ளே ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா தான் நீங்கள் என்ன பண்ண முடியும்னா 4 பிக் கொஸ்டினையும் ப்ளஸ் 4-5 மார்க்ஸையும் நீங்கள் அந்த 3 hours முடிக்க முடியும். ரைட்டுங்களா? சப்போஸ் பேட்டர்ன் உங்களுக்கு மாறினாலும், கொஸ்டின் பேட்டர்ன் மாறினாலும், டைம் மாறினாலும் எப்பயுமே நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, பிக் கொஸ்டின்னா 1/2 hour தான் டைம். 5 மார்க்ஸ்னால் ஒரு 5 to 10 minutes உள்ள நீங்கள் முடிக்க கற்றுக்கணும். இதை இப்போலேருந்தே ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ப்ராக்டிஸ் பண்ண தான் உங்களுக்கு ஸ்பீடும் ட்ராயிங்கினுடைய நேர்த்தியும் இம்ப்ரூவ் ஆகும். ஓகே, சரி சார். இப்போ நான் ரஃப் டிராயிங்கை முடிச்சுட்டேன். இனிமேலுக்கு அதுக்கு தகுந்தாப்புல நான் என்ன பண்ண வேண்டியதுதான் அப்படின்னா ஆன்சராக ஸ்டார்ட் பண்ண வேண்டியதுதான். அப்போ அடுத்தது நம்ம என்ன சொல்கிறோம், ரஃப் டிராயிங்கை முடிச்சுட்டோம்னா அடுத்தது நம்மளுக்கு வேலை என்னென்னா ஐசோமெட்ரிக் பாக்ஸை வரையணும். ஐசோமெட்ரிக் பாக்ஸை வரைஞ்சிட்டு ரஃப் டிராயிங்கில் என்ன வரைஞ்சிருக்கோமோ அதை அப்படியே ஃப்ரண்ட்டு டாப் சைடில் கம்ப்ளீட் பண்ணோம். அந்த பாக்ஸினுடைய ஐசோமெட்ரிக் பாக்ஸினுடைய ஃப்ரண்ட்டு டாப்பு சைடில் கம்ப்ளீட் பண்ணோம் அப்படின்னோன்னா ஃப்ரண்ட்டு சைடு டாப் அப்படி பண்ணோன்னா கூட இன்னும் வெல் அண்ட் குட். அந்த டிராயினுடைய பொசிஷனை பொறுத்து நம்ம எப்பயுமே கவர் பண்ணணும். எப்பயுமே ஃப்ரண்ட்டை முடிச்சுட்டு தான் அப்புறம் எய்தர் டாப் ஆர் சைடுக்கு வரணும். இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கு முன்னாடி ஐசோமெட்ரிக் பாக்ஸை கம்ப்ளீட் பண்ணால், அப்போ ஐசோமெட்ரிக் பாக்ஸில் நான் உங்களுக்கு என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னா எப்போயுமே நீளமும் அகலமும்
30 டிகிரி இன்க்ளைனில் வரணும், வெர்டிக்கல் எப்பயுமே 90 டிகிரியில் வரணும்னு சொல்லியிருக்கேன். அப்போ நான் என்ன பண்ணுறேன் சார் அப்படின்னோன்னா, ஒரு ஒரு ஹரிசாண்டல் லைனை வரைஞ்சிக்கிறேன். ஒரு எனி பாயிண்ட் எங்கேயாவது ஒரு இடத்துல ஒரு ஹரிசாண்டல் லைனை வரைஞ்சிட்டு அதனோட சென்டரில் ஒரு பாயிண்ட்டை மார்க் பண்ணி என்ன பண்ணுறேன்னா, ப்ரொடக்டரை வச்சு இது சென்டராக வச்சுக்கணும். ரைட்டுங்களா? அதை சென்டராக வச்சுக்கிறேன். ப்ரொடக்டர் எடுத்து என்ன பண்ணுறேன் சார் அப்படின்னோன்னா, இந்த சென்டரில் ப்ரொடக்டரினுடைய சென்டர் வரணும். இதில் 30, அதே மாதிரி இந்த சைடு 30. ரைட்டுங்களா? ரெண்டு சைடும் 30 டிகிரிக்கு பாயிண்ட்டை மார்க் பண்ணி இது இப்படி எக்ஸ்டெண்ட் பண்ணுங்கள், இதை எக்ஸ்டெண்ட் பண்ணுங்கள். முதல்ல சைடு வியூனுடைய அளவை நம்ம என்ன பண்ணிடணும்னா கட் பண்ணிக்கணும். அப்போ சைடு வியூ எந்த சைடில் நம்மளுக்கு வந்து வரும் அப்படின்னு சொல்லியிருந்தோம்? ரைட் சைடில் சைடு வியூவிலேருந்து நம்மளுக்கு அகலம் வரும். அப்போ அகலம் 45. அந்த 45 என்ன பண்ணுறேன் சார் அப்படின்னோன்னா, இதில் ஸ்கேலை வச்சு மார்க் பண்ணிக்கிறேன். அடுத்து இந்த சைடு, அப்போ இந்த சைடு அகலம்னா அப்போ இந்த சைடு நீளம் எவ்வளோ? 125. அப்போ 125 என்ன பண்ணுறேன் அப்படின்னோன்னா ஸ்கேலில் மார்க் பண்ணிக்கிறேன். மார்க் பண்ணிவிட்டு என்ன பண்ணணும் சார் அப்படின்னோன்னா, நீங்கள் அடுத்தது மினி டிராஃப்டர் ஆர் ஸ்கேல். ஆக்சுவலாக மினி டிராஃப்டர் வச்சு வந்தீங்கன்னா பேரலல் சரியாக இருக்கும். இப்போ இதுக்கு பேரலாக டிராஃப்டர் செட் பண்ணிக்கிங்க. ஆர் ஸ்கேல் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மூவ் பண்ணணும். பேரலல் மாறக்கூடாது. இங்கே 125 கட் பண்ணியிருக்கோங்களா, இங்கே வச்சு இதில் ஒரு பேரலல் லைன். ரைட்டுங்களா? தென் அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னோன்னா, நீங்கள் ஒரு பேரலல் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. அது வந்து இந்த லைனுக்கு பேரலாக இங்கே வரைஞ்சிட்டோம். அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னோன்னா, இந்த லைனுக்கு பேரலாக நீளத்துக்கு பேரலாக 125 இதில் செட் பண்ணிக்கணும். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மூவ் பண்ணுங்கள். ஓகே, இங்கே வந்துருச்சுங்களா? ஓகே, இப்படி வச்சுட்டு இப்படியே கொண்டு வாங்க. இங்கே வந்தாச்சு, வச்சுட்டு இங்கே ஒரு பேரலல் லைன். ஓகே, அஞ்சா நம்மளுக்கு இந்த டாப் பாக்ஸு கம்ப்ளீட் ஆகிடும். இதுதான் நம்மளுக்கு டாப் சர்ஃபேஸ். டாப்பு இங்கே தான் வரையணும். ரைட்டுங்களா? சரி, இப்போ ஒரு பாக்ஸு தான் வரைஞ்சிருக்கு. நம்ம இப்போ அடுத்தது உயரம் வரையணும். இதில் வரைஞ்சோன்னா உள்ளே வரும். அதனால் என்ன பண்ணுறேன், 1 2 3 இந்த வெளிப்புறம் உள்ள இந்த 3 கார்னர்லேருந்து வெர்டிக்கல் லைனாக வரையணும். வெர்டிக்கல்னால் என்னது? 90 டிகிரியில் லைன் வரணும். அப்போ ஸ்கேல் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு என்ன பண்ணுங்க அப்படின்னோன்னா, இந்த கார்னரில் வச்சு ஒரு வெர்டிக்கல் லைன் அப்படியே சென்டர் மாறாமல், அதாவது பேரலல் மாறாமல் அப்படியே நவுத்தி இதில் ஒரு பேரலல் லைன் அப்படியே இங்கே மூவ் பண்ணி இதில் ஒரு பேரலல் லைன். பேரலல் கரெக்டாக இருக்கணும். அதெல்லாம் ஞாபகம் வச்சுங்க. இப்போ உயரம் எவ்வளோ சார்? இங்கே கொடுத்துருக்கோம் பாருங்கள், எவ்வளவு? 85. அந்த 85 என்ன பண்ணுங்க அப்படின்னோன்னா, ஸ்கேலில் மார்க் பண்ணிக்கோங்க. ஸ்கேலில் யூஸ் பண்ணி என்ன பண்ணுங்க அப்படின்னோன்னா, இதுலேருந்து ஒரு 85, இதுலேருந்து ஒரு 85, இதுலேருந்து ஒரு 85 மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு தென் அப்புறமேல பேரலல் லைன் வரையணும். அப்போ பேரலல் லைன் வரைகிறப்ப என்ன பண்ணுறேன் அப்படின்னோன்னா, பாக்ஸை கம்ப்ளீட் பண்ணணும்ல, அதனால் இதுக்கு பேரலாக அப்படியே நவுத்தி இங்கே வச்சு என்ன பண்ணுறேன் அப்படின்னோன்னா, இதில் ஒரு பேரலல் லைன். அடுத்தது இங்கே வரையணும். இதுலேருந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னோன்னா, இப்படி வச்சு ஓகே இங்கே ஒரு லைனை கம்ப்ளீட் பண்ணேன். புரியுதுங்களா? இதில் இது இந்த சைடு கம்ப்ளீட் பண்ணுறப்ப இதுக்கு பேரலாக இங்கே வச்சுக்கணும். வச்சுட்டு அப்படியே நவுத்திடுவாங்க. இந்த பாட்டம் வந்ததும் என்ன பண்ணுங்க அப்படின்னோன்னா, இங்கே வச்சு லைனை கம்ப்ளீட் பண்ணுங்க. கம்ப்ளீட் பண்ணோன்னா நம்மளுக்கு என்ன கிடைச்சிடும் சார் அப்படின்னோன்னா, நம்மளுக்கு இப்போ ஐசோமெட்ரிக் பாக்ஸ் கிடைச்சிரும். அந்த ஐசோமெட்ரிக் பாக்ஸ் வந்து எவ்வளவு சைஸில் இருக்கும், அளவில் இருக்கும் அப்படின்னோன்னா, நம்ம ஆப்ஜெக்டில் கொடுத்துருக்குற, அதாவது கொஸ்டினில் கொடுக்கக்கூடிய நீளம் அகலம் உயரத்துக்கு தகுந்தாப்பில் இருக்கணும். அதில் நீளம் அகலம் வந்து 30 டிகிரி கோணத்தில் வரையணும். உயரம் மட்டும் 90 டிகிரி, உயரம் மட்டும் 90 டிகிரி கோணத்தில் இருக்கணும். உயரம் மட்டும் எப்படி இருக்கணும் அப்படின்னோன்னா 90 டிகிரி கோணத்தில் இருக்கணும். வரைகிறப்ப அகலத்துக்கு முதல்ல ப்ரியாரிட்டி கொடுங்க. ஏன்னா சைடு வியூ தான் முதல்ல நம்மளை ப்ரியாரிட்டி கொடுக்கணும். அப்போ சைடு வியூ வந்து ரைட் சைடு வியூ நம்ம ரைட் சைடில் நின்று பார்த்துருக்கோம். அதாவது சைடு வியூ வந்து எங்கள் கொஸ்டினில் பாருங்கள், சைடு வியூ வந்து ஃப்ரண்ட் வியூவில் லெஃப்டில் இருக்குது. லெஃப்டில் இருந்தால் நம்ம வரைகிறப்ப அகலம் எங்கே வரணும்னா ரைட்டில் வரணும். ரைட்டுங்களா?
அப்போ ரைட் சைடு அகலம் எவ்வளவு 45. அப்போ ரைட் சைடு தான் முதல்ல இந்த 45 மார்க் பண்ணணுங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ அகலம் 45 மார்க் பண்ணிவிட்டு சைடு வியூவை டிபெண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அடுத்த சைடு இப்போ இதில் 45 அகலத்தை மார்க் பண்ணிட்டு அப்போ இது என்ன தான் நீளம். அப்போ நீளம் 125 இதில் மார்க் பண்ணிக்கோங்க. இதுக்கு பேரலாக இதில் ஒரு லைன், இதுக்கு பேரலாக இதில் ஒரு லைனை கம்ப்ளீட் பண்ணோன்னா இந்த டாப் பாக்ஸ் முடிஞ்சிடும். தென் அடுத்த வெர்டிகல் லைன் வரையணும். வெர்டிகல் லைன் 90 டிகிரி வரையணும். அதனால் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இதுலேருந்து ஒரு வெர்டிகல் லைன், இதுலேருந்து ஒரு வெர்டிகல் லைன், இதுலேருந்து ஒரு வெர்டிகல் லைன். ரைட்டுங்களா? அதை ஃபாலோ பண்ணிவிட்டு உயரம் எவ்வளோ சார் அப்படின்னா 85. அந்த உயரத்தை ஸ்கேலில் எடுத்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா இதுலேருந்து இதில் 85. அப்போ இதுவும் 85, இதுவும் 85. கட் பண்ணிவிட்டு இதுக்கு பேரலாக இதில் ஒரு லைன், இதுக்கு பேரலாக இதில் ஒரு லைன் வரைகிறப்ப நம்மளுக்கு இந்த பாக்ஸ் வந்து கம்ப்ளீட் ஆகிடும். ஐசோமெட்ரிக் பாக்ஸ் கம்ப்ளீட் ஆகிடும். எந்த சம்மாக இருந்தாலும் இப்போ இந்த சம்மை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு என்ன அப்படின்னா எப்படி வரைகிறோமோ இதே ப்ரொசீஜர் தான் ஐசோமெட்ரிக் ட்ராயிங்கில் எத்தனை நீங்கள் வரைஞ்சாலும். சம்மை பொறுத்து என்ன சார் அப்படின்னா சம்மை பொறுத்து என்ன அப்படின்னா உங்களுக்கு ஆப்ஜெக்டினுடைய வடிவமானது மாறுபடலாம், ப்ரொசீஜர் மாறவே மாறாது. எந்த சம்மாக இருந்தாலும் இதுதான் ப்ரொசீஜர். முதல்ல ரஃப் டிராயிங் வரையணும். அடுத்தது நீள அகலம் உயரத்தை பொறுத்து ஆப்ஜெக்டினுடைய அதாவது கொஸ்டினில் கொடுத்துருக்கக்கூடிய நீள அகலம் உயரத்தை பொறுத்து ஐசோமெட்ரிக் பாக்ஸ் வரையணும். தென் ஐசோமெட்ரிக் பாக்ஸில் அடுத்து என்ன பண்ண வேண்டியதுதான் அப்படின்னா நம்ம ரஃப் டிராயிங்காக வரைஞ்சிருக்கிற அந்த ஆன்சரை கம்ப்ளீட் பண்ண வேண்டியதுதான். தட்ஸ் ஆல். எந்த ஐசோமெட்ரிக் டிராயிங்காக இருந்தாலும் இதுதான் ப்ரொசீஜர். உங்களுக்கு பொருளினுடைய வடிவத்தை தான் மாற்றுவாங்கள ஒழிய அதனுடைய செய்முறையில் எதுவுமே மாற்றம் இல்லை. இந்த சம் எப்படி செய்கிறோமோ அதே மாதிரி தான் எந்த சம்மாக இருந்தாலும் இதை எப்பயும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ரைட்டா? சரி சார், இப்போ ஐசோமெட்ரிக் பாக்ஸை வரைஞ்சாச்சு. தென் அடுத்தது நான் வரைஞ்சிருக்கக்கூடிய ரஃப் டிராயிங்கை டிபெண்ட் பண்ணி அதாவது ரஃப் டிராயிங்கை பொறுத்து நான் ஆன்சரை என்ன பண்ண வேண்டியதா. ரஃப் டிராயிங் இங்கே இருக்குது. ஓகே, ரஃப் டிராயிங் இங்கே இருக்குது. இந்த ரஃப் டிராயிங்கை டிபெண்ட் பண்ணி நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஐசோமெட்ரிக் பாக்ஸு வரைஞ்ச ஐசோமெட்ரிக் பாக்ஸில் ஆன்சரை கம்ப்ளீட் பண்ணுறேன். நான் உங்களுக்கு வந்து தெரிய வரணும் அப்படின்ட்டு தான் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஐசோமெட்ரிக் பாக்ஸை தனியாகவும் ஆன்சரை தனியாகவும் இன்னொரு இடத்துல வரைஞ்சிருக்கேன். தனித்தனியெல்லாம் நீங்கள் வரைய வேண்டியதில்லை. ஐசோமெட்ரிக் பாக்ஸ் வரைஞ்சி அதுலேயே நீங்கள் ஆன்சரை என்ன பண்ணிடணும், கம்ப்ளீட் பண்ணிடணும். ஒரே பாக்ஸ் வரைஞ்சி அதில் ஆன்சரை கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. நான் உங்களுக்கு புரிகிறதுக்காக நான் என்ன பண்ணுறேன்னா தனித்தனியாக வரைஞ்சிருக்கிறேன். ரைட்டுங்களா? சரி சார், இப்போ ஆன்சரை வரையணும். இப்போ ஐசோமெட்ரிக் பாக்ஸோட கம்ப்ளீட் பண்ணியிருக்கிறோம். இப்போ ஆன்சரை வரைகிறதுக்கு நீங்கள் வாங்க, இங்கே பாருங்கள், உள்ளே பாருங்கள். ரஃப் டிராயிங்கில் இந்த ஸ்பேஸ் எவ்வளவு 30 mm, இந்த ஸ்பேஸ் எவ்வளவு 20 mm. ரைட்டுங்களா? இந்த இன்னருக்கும் இந்த டாப் சர்ஃபேஸுக்கும் ஃப்ரண்ட் வின்னுடைய இந்த லைனுக்கும் இதுக்கும் இந்த இன்னருக்கும் இடை உள்ளது 20, இதுக்கும் இடையுள்ள கேப்பு 30. அப்போ முதல்ல நான் என்ன பண்ணுறேன், இந்த 30 mm என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஸ்கேலில் மார்க் பண்ணிக்கிறேன். மார்க் பண்ணிவிட்டு என்ன பண்ணுங்க அப்படின்னா ஒரு பேரலல் லைன் வரைங்க. எல்லாம் பேரலல் தான். அப்போ அது வெர்டிக்கல். அப்போ இந்த சைடு வரணும்னா வெர்டிக்கல் லைனுக்கு பேரலாக இருக்கணும். அப்போ இந்த வெர்டிக்கல் லைனில் மினி டிராப்டரை ஃபிட் பண்ணுங்கள், இல்லைன்னா ஸ்கேலை ஃபிக்ஸ் பண்ணிங்க. இது மூவ் ஆகாமல் இப்படி வரும். தள்ளி மார்க் பண்ண 30 mm ஒரு வெர்டிக்கல் லைன். ஓகே, அதே மாதிரி என்ன பண்ணுங்கள், இந்த சைடு 30 தான். நல்லா அந்த சம்மை பாருங்கள். இங்கே பாருங்கள், கவனிங்க, இங்கே பாருங்கள், கொஸ்டினில் பாருங்கள். இது 30னா இங்கே கொடுக்கல. அப்போ இதுவும் 30 தானே அர்த்தம். அப்போ இந்த ஸ்பேஸ் 30னா இதுவும் 30. இங்கே பாருங்கள், இது 20, அது இங்கே கொடுத்துருக்கான் பாருங்கள். அப்போ இது 20னா இதுவும் 20 தான். இங்கே 2 இடத்துல கொடுத்துருக்கான். ஆனால் இங்கே 2 இடத்துல இது 30ன்னு கொடுக்கல. ஒரு இடம் கொடுத்துருந்தானா இன்னொரு இடத்துல அதுவும் எவ்வளோ, இங்கே ஒரு இடத்துல கொடுக்கலன்னா நீங்கள் சிம்மெட்ரிக்கல் ஒரு ஆப்ஜெக்ட்டு அந்த டிஸ்டன்ஸ் இருக்கிறப்ப நீங்கள் இதே அளவு தான் அதுன்னு எடுத்துக்கணும். சிம்மெட்ரிக்கல்னால் என்ன அப்படின்னா ஒரு ஆப்ஜெக்டை சென்டராக கட் பண்ணுறப்ப இந்த பாதையும் ஒரே அளவுலையும் ஒரே வடிவத்தில் இருந்தால் அதை சிம்மெட்ரிக்கல் ஆப்ஜெக்ட்னு சொல்லுவோம். அப்போ இந்த சிம்மெட்ரிக்கல் ஆப்ஜெக்டில் ஒரு சைடு அளவு இருக்குது, இன்னொரு சைடு அளவு இல்லைன்னா நீங்கள் எப்படி கற்பனை பண்ணிக்கணும்னா இதே அளவு தான் அதுன்னு எடுத்துக்கணும் எப்பயும். இதை நல்லா ஞாபகம் வச்சுங்க. அப்போ இந்த கேப் 30னா இதுவும் 30.
இது 20னா இதுவும் 20ங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா கவனிங்க, ஹரிசாண்டலாக எவ்வளவு, இது 30. அதே மாதிரி இங்கேருந்து ஒரு 30 மார்க் பண்ணுங்கள். மார்க் பண்ணிவிட்டு என்ன பண்ணுங்கள் அப்படின்னா டிராஃப்டில் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா செட் பண்ணிக்கோங்க. ஸ்கேலை செட் பண்ணிவிட்டு மார்க் பண்ண அந்த பாயிண்ட்டை நோக்கி ஸ்கேலை மூவ் பண்ணுங்கள். டிராஃப்ட் மூவ் பண்ணுங்கள். இங்கே ஒரு வெர்டிக்கல் லைன். தென் அடுத்தது இங்கே ஒரு 30 மார்க் பண்ணியிருக்கோம், அங்கே ஒன்று மார்க். தென் அடுத்தது பாருங்கள் 20 mm. எந்த கேப், இந்த கேப். ஓகேங்களா, இந்த ஹரிசாண்டலாக வர லைன். ரைட்டுங்களா, இதுக்கும் இதுக்கும், இந்த ஹரிசாண்டலுக்கும் இந்த ஹரிசாண்டலுக்கும் இடையே உள்ள கேப் எவ்வளவு, 20. இது வந்து வெர்டிக்கலாக, இந்த வெர்டிக்கலுக்கும் இந்த வெர்டிக்கலுக்கும் இடையே உள்ள கேப் எவ்வளவு, 30. அப்போ இது 20 அப்படின்னா என்ன பண்ணுங்க அப்படின்னா, ஓகே, இதுலேருந்து ஒரு 20 மார்க் பண்ணிக்கங்க. அடுத்த 20 இதுலேருந்து இங்கே ஒரு 20 ஸ்கேலை யூஸ் பண்ணி மார்க் பண்ணுங்க. மார்க் பண்ணிவிட்டு ஸ்கேல் டிராஃப்டர் என்ன பண்ணுங்க அப்படின்னா, இது ஹரிசாண்டலுக்கு பேரலாக வரணும். அப்போ இங்கே இதை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இதுக்கு பேரலாக செட் பண்ணி அப்படியே மூவ் பண்ணுங்கள். பேரலல் மாறக்கூடாது. ஓகே, இங்கே 20 மார்க் பண்ணியிருக்கோம், இதுக்கு பேரலாக ஒரு லைனை வந்துங்க. தென் அடுத்தது அப்படியே மூவ் பண்ணி இங்கே ஒரு 20 மார்க் பண்ணியிருக்கோம், இதை வச்சு இந்த பேரலாக கம்ப்ளீட் பண்ணுங்கள். கம்ப்ளீட் பண்ணிங்கன்னா இதாட்டம் தானே இப்போ வந்திருக்கும் உங்களுக்கு. ஆனால் நம்மளுக்கு ஹோல் எங்கே இருக்குது, சென்டராக தான் இருக்குது. அதனால் நான் இந்த சென்டரை மட்டும் நான் உங்களுக்கு என்ன பண்ணி காமிச்சிருக்கேன், பிளாக்கில் தனி கலராக கொடுத்துருக்கேன். இப்போ நம்மளுக்கு தேவையான ஷேப்பு இதுதான், இதை மட்டும்தான் நீங்கள் வச்சுருக்கணும், மீதி அழைச்சிடணும். ஓகே, அதை ஃபைனலாக அழைச்சிக்குவோம். அடுத்தது இப்போ ரஃப் டிராயிங்கில் பாருங்கள். ஓகே, இந்த பாக்ஸை கம்ப்ளீட் பண்ணோன்னா கவனிங்க நல்லா. இங்கே பாருங்கள், இது ஃப்ரண்ட்டு, தென் அப்புறம் இந்த சைடு, இந்த டாப்பு, இந்த மூணும் இந்த பாக்ஸை கம்ப்ளீட் பண்ணுறப்பே நம்மளுக்கு வந்துருச்சு. ரைட்டுங்களா, பாக்ஸை பொறுத்து இது பாருங்கள்.